ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன். கடையில் செய்கிற மாதிரி கடலை மிட்டாய் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். நான் சொல்கிற அளவில் செய்யுங்க, கரெக்டாக அப்படியே சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கப்பு வேர்க்கடலையை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்கடலையை வறுக்கும் போது அடுப்பு எப்பவுமே சிம்மில் தாங்க இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு கடலை மிட்டாய். இங்கே பாருங்கள் எப்படி வறுபட்டுருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வறுபடணும். அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் அதோட தோலை நீக்கிடுங்க. கடலையோட தோல் இருக்கக்கூடாது. அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 2 உடச்சி வைங்க. கடலை முழுசாக போட வேணாம். இங்கே பாருங்கள், நான் உடச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உடச்சதுக்கப்புறம் சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வெல்லம் 1 கப்பு, 2 கப்பு வேர்க்கடலைக்கு 1 கப்பு வெல்லம் போதுங்க. 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரையணும். அந்த வெல்லம் சிம்லே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சிரும். அதை நல்லா வடிகட்டிடுங்க. இந்த வடிகட்டினா அதில் இருக்க மண், கல், தூசி எல்லாம் வந்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்கங்க. இங்கே பாருங்கள், ஒரு நுரை மாதிரி வரும். இந்த பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கடலை மிட்டாய்க்கு நம்ம பாகு காய்ச்சறில் தாங்க இருக்குது. அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நுரை வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு கலரில் வரும் பாருங்கள், ஆரஞ்சு கலரில். இந்த மாதிரி நுரை வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஊற்றி பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி கம்பி மாதிரி வருது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, எடுத்தோடனே அப்படியே கம்பி மாதிரி வரும். இது தாங்க கரெக்டான பதம். அந்த கம்பி உடைச்சா அப்படியே உடையுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அந்த வறுத்த வேர்க்கடலையை இங்கே பாருங்கள், அதில் அப்படியே கொட்டிருங்க. எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்படியே கை விடாமல் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பு இப்பயும் சிம்மில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா எல்லா இடமும் அந்த வெல்லம் படுற மாதிரி எல்லாம் கிண்டி விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று எல்லாம் சேர்ந்துருச்சு பாருங்கள். அந்த வெல்லமும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் கை விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையில் நெய்யை தடவி இந்த மாதிரி உருட்டி வைங்க. அப்போ தாங்க கரெக்டான ஷேப்பில் வரும். இங்கே பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, அப்படியே சரிசமமாக வரும். இப்போது கத்தியில் நெய்யை தடவிட்டு கட் பண்ணுங்க. என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அப்படியே இளஞ்சூடாக இருக்கும் போதே கட் பண்ணுங்கங்க. காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள் கடலை மிட்டாய். நீங்கள் எந்த சைஸில் வேணால் போட்டுக்கலாம், உருண்டையாகவும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடலை மிட்டாய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் கடலை மிட்டாயை. இங்கே பாருங்கள், ஒரு கடலை மிட்டாயை எடுத்து உடச்சி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி ஈஸியாக உடையுது பாருங்கள். கடையில் வாங்கின கடலை மிட்டாய் மாதிரியே இருக்கும். இது சாப்பிட்டாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கடையில் வாங்குறபடி நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.